மத்திய பிரதேசத்தின் கங்கேபுரா கிராமத்தைச் சேர்ந்தவர் சிவநாராயணன் கௌரவ். 70 வயதான இவருக்கு சைலேந்திரா, ராம்பால் என 2 மகன்கள் உள்ளனர். அதேபோல் சிவரதன் என்ற மருமகனும் மகேந்திரா என்ற பேரனும் உள்ளனர். சிவநாராயணன் பயிர்களுக்கு காவல் காக்க வயலில் படுத்து உறங்குவது வழக்கம். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 14ஆம் தேதி இரவு காவலுக்கு வயலில் படுத்து உறங்கிய சிவநாராயணன் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்திருக்கிறார். இதை பார்த்து அதிர்ந்து போன குடும்பத்தினர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி ஆய்வு செய்திருக்கிறார்கள். கொலை நடந்த இடத்தில் இருந்த தடயங்களை சேகரித்திருக்கிறார்கள். அப்போது ஒரு துண்டு பேப்பர் கிடைத்திருக்கிறது. அதில் சில பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன. ஆனால் அவை அர்த்தமற்றவையாக இருந்தன. எதற்கும் ஆகும் என அந்த பேப்பரையும் போலீசார் தடயமாக சேகரித்திருக்கிறார்கள். 2 மாதங்களாக விசாரணை நடந்திருக்கிறது. ஆனால் அந்த வழக்கில் எந்த துப்பும் கிடைக்கவில்லை. இந்த சூழலில்தான் போலீசாருக்கு கொலை நடந்த இடத்தில் சேகரித்த துண்டு பேப்பரின் நினைவு வந்திருக்கிறது. மோப்ப நாயை சம்பவம் நடந்த இடத்துக்கு வரவழைத்த போலீசார் துண்டு பேப்பரை மோப்பம் பிடிக்க வைத்திருக்கிறார்கள். அந்த நாய் வாசனையை நுகர்ந்ததும் நேராக அதே ஊரை சேர்ந்த பாதம் சிங் என்பவரின் வீட்டு வாசலில் போய் நின்றது. சந்தேகத்தின் பேரில் போலீசார் பாதம் சிங்கிடம் விசாரித்திருக்கிறார்கள். அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் சொல்லியிருக்கிறார். இது அவர் மீதான சந்தேகத்தை மேலும் அதிகரித்திருக்கிறது. உடனே கிடுக்கிப்பிடி விசாரணை நடத்திய போதுதான் சொத்துக்காக மருமகனும் பேரனும் சேர்ந்து சிவநாராயணனை கொலை செய்த பயங்கரம் தெரிய வந்திருக்கிறது. சிவநாராயணனுக்கு 31 ஏக்கர் பரம்பரை சொத்து உள்ளது. அந்த சொத்தில் அவரின் சகோதரி சுர்ஜா தேவி என்பவருக்கு பங்கு இருந்துள்ளது. சமீபத்தில் அவர் இறந்து போனார். சுர்ஜா தேவியின் கணவர் ராம்ஸ்வரூப் என்பவர் தனது மனைவி சொத்தின் பங்கை தனக்கு தருமாறு கேட்டு நீதிமன்றத்தை நாடி உள்ளார். அதற்கு சிவநாராயணனும் சம்மதித்திருக்கிறார். இது சிவநாராயணனின் மருமகன் சிவதரனுக்கும் பேரன் மகேந்திராவுக்கும் பிடிக்கவில்லை. காரணம், சுர்ஜா தேவிக்கு சொந்தமான இடத்தை அவர்கள் இருவரும் ஆக்கிரமித்து அனுபவித்து வந்திருக்கிறார்கள். தற்போது அந்த நிலத்தை திருப்பித் தர சிவநாராயணன் ஒப்புக்கொண்டதால் சிவதரனும் மகேந்திராவும் இடத்தை காலி செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் ஆத்திரமடைந்த இருவரும் சிவநாராயணனை தீர்த்து கட்ட நினைத்திருக்கிறார்கள். இதற்காக அவர்கள் அதே ஊரைச் சேர்ந்த பாதாம் சிங்கை கொலை திட்டத்தில் கூட்டு சேர்த்துக் கொண்டனர். சம்பவத்தன்று இரவு சிவநாராயணன் வயலில் தூங்கிக் கொண்டிருந்த போது மூவரும் அங்கு சென்று கோடரியால் கழுத்தை வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள். அப்போது ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவில் பாதம் சிங்கின் பாக்கெட்டில் இருந்த பேப்பர் கிழிந்திருக்கிறது. அதன் ஒரு பகுதி சம்பவ இடத்திலேயே கிடந்திருக்கிறது. அந்த துண்டு பேப்பர் தான் கடைசியில் கொலையாளிகளை பிடிக்க காரணமாகவும் அமைந்திருக்கிறது. கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் சிவதரன், மகேந்திரா, பாதம் சிங் ஆகிய மூவரையும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.